அழைத்த தேவன் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் அங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேக எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், வெறுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், காலி உள்ள பாத்திரமாக இருக்கலாம், என்னால் என்ன முடியும் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மரித்தவராய் கல்லறையில் இல்லாதபடி உனக்குள் உன் வாழ்க்கையிலே நான் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மரித்தேன், ஆனால் சதா காலமும் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களோடு என்னோடு கூட இருக்கிறவர் மரித்த தெய்வம் அல்ல, ஜீவன் உள்ளவர். சபையே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறார், எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த வேளையிலே வாழ்க்கையிலே அவர் இருந்தவர், இருக்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உங்களை மாத்திரமே அழகான சபையே, எத்தனையோ சூழ்நிலைகள் உனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வெறுமையா இருளால் அநேக அடக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே ஒரு வாழ்க்கையில் இருக்கலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எனக்குள்ளாய் வாசம் செய்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய நிலைமைகளை, உன் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். எழும்பி பிரகாசி தேவ சொல்லி ஒளி வந்தது. எஸ், ஆமென். கர்த்தர் இன்றைக்கு எழும்ப போகிறார். அன்றைக்கு மரித்தவராய் இல்லாதபடி ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கைகள் எங்கெல்லாம் டவுன் ஆகியிருக்கிறையோ, உன் நிலைமை எல்லாம் கீழே இறங்கி இருக்கிறதோ, அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இன்றைக்கு உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். இன்றைக்கு உன் நிலைமையை பார்த்து சொல்கிறார். வாழ்க்கையில் அநேக
வியாகுலத்தோடு திகைப்போடு இருக்கலாம். சொல்லுங்க, மரணமே உன் கூறுங்க. சொல்லுங்க என்னோட சேர்ந்து, மரணமே உன் கூறுங்க, பாதாளமே ஜெயமிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். சொல்லுவா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் செல்வமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர், ஓ சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் சேர்ந்தானே. ஓ ஓ ஓ இது உண்மைதானே. ஆஹா இது சேர்ந்தானே. ஓ ஓ ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமான சாவை
என் ஜீவனானார். இன்னைக்கு நீயும் நான் உயிரோடு இருக்கிறோம்னா இந்த கல்வாரி சிலுவை அடிகள் பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக அநேக பாடுகளை அனுபவித்து ஒருவர் வைக்கப்படாத கல்லறையிலே இயேசு வைக்கப்பட்டார் என்று வாசிக்கும் அல்லவா? அந்த கல்லறையில வைக்கப்பட்டு மரித்து போன ஒரு சடலமாயிருந்தாலும் உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய கர்த்தர் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! அதனாலதான் சந்தோஷம், அதனாலதான் மகிழ்ச்சி, அதனாலதான் மனநிறைவு. இப்ப சொல்லுவோமா, உலகின் ஆழத்திலிருந்து என் தேவன் எனக்குள் ஜீவிக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் எனக்குள் உயிர்ப்பிக்கிறார். வாசிக்கப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே உயிர் உயிரடையுங்கள். உலர்ந்து போயிருக்கிற உன் வாழ்க்கைகள், உலர்ந்து போயிருக்கிற உன் நிலைமைகளை கர்த்தர் இன்றைக்கு புறமிடுகிறவராய் இருக்கிறார். யோபு சொல்கிறார், கர்த்தர் என்னை பொன்னாக புறமிட்டார். சபையே, இதற்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாவற்றையும் உலக கிறிஸ்து இயேசு புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு கேளுங்க, சந்தோஷத்தை எழுந்திருக்கிறியா? சமாதானத்தை எழுந்திருக்கிறாயா? மகிழ்ச்சி எழுந்திருக்கிறாயா? ஆண்டவரே, இன்றைக்கு என்னை இப்பொழுது ஆளுகை செய்கிறார். ஓ இயேசுவே, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சாவை வென்றவர் என் ஜீவன். எவ்வளவு கிரேட் இல்ல, எவ்வளவு நல்லவர் நம்ம ஆண்டவர். சர்வ வல்லவர், வானத்தின் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர்
சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எனக்குள்ளும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், அவர் எனக்குள்ளும் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சங்கீதம் தாவீது எழுதுகிறார் ஒரு வார்த்தை, சங்கீதம் 41வது புத்தகத்திலே, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய படுக்கை முழுவதையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த ஆண்டுடைய மகிமை இன்றைக்கும் சிரசின் மேலே இருப்பதாக எத்தனை பேர் கேட்கிறீங்க? இயேசுவே, அன்றைக்கு தாவீதின் குமாரன் கேட்டாரல்லவா, இன்றைக்கு எனக்காக இறங்கும். இன்றைக்கு பாயம் வியாகுலத்துக்காக இறங்கும், என்னுடைய வியாதிக்காக இறங்கும், என் கண்ணீருக்காக இறங்கும். ஓ ரமணதர பலதர கண்ணை மூடி, ஓ ரமணதர மடதரபா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மரித்த ஆண்டவர் அல்ல, அவர் சொர்க்கத்திலே அவர் வீற்றிருக்கிறவர் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அவன் உள்ளத்திலே ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், அவன் உள்ளமையில அறிந்திருக்கிறவர்களே. யாருன்னு சொல்ல முடியும்? மரித்தவர் கனவாளர் சொல்ல முடியுமா? உன்னை போல என்ன போல ஜீவன் உள்ளவர்களை மாத்திரம் பேச முடியும். வார்த்தை பேசுகிறது, சத்தியம் பேசுகிறது. அந்த சத்தியமே இயேசுவாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் என் பிதாவை பின்பற்றுகிறான். குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், கைத்தட்டி குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், என் கண்களின் திருப்பாதத்தில் சொல்லுவோம் ஆனந்தமா இயேசுயா.
உணர்ந்த சில நபர்களும் இயேசுவை பார்க்க முடியாது வகை தேடினார்கள். மரியாதை ஆகும். ஆனால் இயேசுவை பார்க்க சென்றவன பொழுது கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. பூட்டப்பட்ட கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. சாத்தியம் இல்லாதது சாத்தியமானது. இன்றைக்கு ஒரு மனிதன் பிறப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் பிறப்பு இருக்கும் என்றால் இறப்பு என்பது நிச்சயம் உண்டு. ஆனால் இயேசுடைய ஒரே ஒருடைய வாழ்க்கையை மாத்திரம் பிறப்பும் இருந்தது, இறப்பும் இருந்தது. அந்த இறப்பிலே ஜீவனையும் நமக்கு கொடுத்து மறுபடியும் மூன்றாம் நாள் என் இயேசுவானவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அந்த உயிர் தெழுந்தவர் எங்கு 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 என்று அநேகர் சுற்றி பார்த்தாலும் அறிய முடியாதது. காரணம், அவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானே தேவனுடைய ஆலயம், என் சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் இன்றைக்கு எனக்குள் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்து அப்படியே மாண்டு போயிருப்பார் என்றால் அவருடைய கல்லறை பூட்டப்பட்டிருந்திருக்கும். ஆனால் என் தேவன் உனக்காகவும் எனக்காகவும் அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தமாக அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே யாரும் வருகிறையா? எனக்கு யாரும் கஷ்டப்படுற நேரத்துல ரொம்ப ஃபீல் பண்றியா? இல்ல, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உன் கூட தான் இருக்கிறேன். மோசே மரித்த பின்பாக யோசுவா 1:5 மோசேயின் கால் முடிந்த பின்பாக மோசே மரித்து போய் லைஃப் எல்லாம் முடிஞ்சிச்சு எண்டு. அதுக்கப்புறம் மோசேயுடைய காலங்கள் மோசையை பார்க்க முடியாது. அவருடைய அந்த தலைவன் வழிநடத்தின காரியத்தை பார்க்க முடியாது. ஆனா அந்த கூட்டத்திலே மிகவும் வியந்து பார்க்க முடியாத ஒரு இடத்தில் இருந்தவன் இந்த யோசுவா. கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். யோசுவா 1:5 பிரகாரமாக
உயிரோடு இருக்க நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவரும் எடுத்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உங்களோடு கூட இருப்பேன். மகளே, ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ஒருவேளை ரினிவல் பண்றார், வாக்குத்தத்தங்கள் மறந்திருக்கலாம், கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை மறந்திருக்கலாம், சுத்தரிக்க முடியாதபடி. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை இயேசுக்கு சித்தனா வந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு ரெகவோத்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திறந்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஓரமலரம கரலமுயற்றி ஓ ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே இருதயத்தில் கை வச்சு உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதிக்க வந்திருக்கும் ஆண்டவரே, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாவம் வென்றவரே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் தேவ பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். அல்லேலூயா ஓசன்னா. ஆவியானவரே, அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. யாவரும் இணைந்து இயேசுவை நோக்கி அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதிக்கிறவரே, ஆனந்த பாக்கியமே அவர் ஜீவனை கொடுத்து மறுபடியும் உம்மை நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை ஆனந்தம், சந்தோஷம், செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உலகின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி உம்மை ஆராதனை ஆராதனை செய்கிறோம். செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே இயேசுயா, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. இன்றைக்கு தேவர்கள் தேவனாய் மாறட்டும், சுகவீனங்கள் சுகமாய் மாறட்டும், துக்கங்கள் மகிழ்ச்சியாய் மாறட்டும். அல்லேலூயா ஓசன்னா.
சமாதானம் இழந்திருக்கிறாயோ, என்ன காரியத்தை இழந்திருக்கிறாயோ, எந்த உறவுகளை இழந்திருக்கிறாயோ, என்ன சொத்துக்களை இழந்திருக்கிறாயோ, என்ன ஆத்தும பாரத்தோடு வந்திருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாக உன் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. இதற்கு இழந்து போய் வந்திருக்கிறாய், எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கலாம். அநேக சுகவீனங்களோடு கடந்து வந்திருக்கலாம், அநேக பலவீனங்களோடு கடந்து வந்திருக்கலாம். என்னால என்ன முடியும், என்னால என்ன முடியும்? நம்மளால ஒண்ணு முடியவே முடியாதுங்க. ஆனா தேவனால எல்லாம் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நிச்சயமா உன்னையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு நிச்சயமாக தெரியும். அல்லேலூயா. நிச்சயமாக தெரியும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில முன்குறித்ததை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவன் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியா முடிக்க போற கரங்களை தட்டி ஒரே ஒரு சதத்தை மாத்திரம் பாரு. அப்படியே முடிக்க போறோம். கரங்களை தட்டி உற்சாகத்து. வாழ்க்கை பலரால் அவமானப்பட்ட சூழ்நிலைகள், பலரால் நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் நெருக்கங்களை கர்த்தர் ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நிறைய சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நிறைய சொல்லுங்க. துக்க நாட்கள் முடிந்து போவதாக நித்திய மகிழ்ச்சியோடைய தலையின் மேலே இருப்பதாக சொல்லுங்க. என் தலையின் மேலே இருக்கிற சாபம், என் சிரசின் மேலே இருக்கிற எல்லா பாவம், என் சிரசின் மேலே இருக்கிற எல்லா கிரியைகளை அந்த உலகை கர்த்தர் அந்த முள்முடியை சுமந்து தீர்த்து விட்டார். என் சிரசின் மேலே ஆசீர்வாதம் ஒன்றுதான், ஆசீர்வாதம் மட்டும்தான் என்று சொல்லி சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி என்னுடைய தலையின் மேல இருக்கோ. துக்க நாட்கள் முடிந்து போகும். அநேக நாட்களை காத்துக் கொண்டிருக்கிறேன், அநேக நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுகிறது நானல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சகலத்தையும் புதிதாக்குவேன், நான் சகலத்தையும் உனக்கு திருப்பிக் கொள்ளுவேன், சகலத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. நீ இழந்து போயிருக்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக, கர்த்தரே உன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவாராக. இருக்கிற இடத்துல எழுந்திருந்து கடைசியாய் முடிவாக ஆண்டவரை நோக்கி, மரித்து போனே அந்த லாசரை அன்று தேடிய இயேசு வந்தீரே. மரித்து போனே அந்த லாசரை அன்று தேடிய இயேசு வந்தீரே. துங்கவாயின் வார்த்தையா அங்கு ஜீவனை வந்தீரே.
தூக்கி தூக்கி இனி இருக்கிற நிலைமையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாக, நீ நினைப்பதற்கும் அதிகமாக நான் இன்றைக்கு உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். தூக்கி தூக்கி எழுப்பியே சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன். நீ இழந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையை நான் மறுபடியும் கட்டுவேன். அல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கை, கைவிடப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்டப்படுவாராக. அல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ எதை இழந்து இருக்கிறாயோ, எந்த அங்கலாய்ப்போடு தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த நபர்களை குறித்து நீ மிகவும் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, நீ ஜெபம் மாத்திரம் பண்ணு. கர்த்தர் உன் ஜெபத்திற்கான பதிலை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நிச்சயமாய் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் நாள்ல உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், எதற்கும் பயப்படாதே, எதற்கும் பயப்படாதே. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் கர்த்தர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், தப்புவிக்கப்படுவார். நீ எதை குறித்தும் அழுதாதே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் தேவநாமத்துக்கு மகிமையார். பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவர் காரியத்தை தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Hallelujah.